அண்ட் இன்னைக்கு வந்து நேற்று போலீஸ் தரப்பில் வந்து நோட்டீஸ் வேறு ஓட்டிட்டு போயிருக்காங்க. அண்ட் வந்து இங்கே பிரசாத் லேபுக்கு வந்து இந்த லைசன்சிங் கேன்சல் பண்ணுன்ற அளவுக்கு வந்து ஒரு த்ரெட்னிங்கும் வந்து கிரியேட் ஆகிருக்கு. பட் அஃப்கோர்ஸ் அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ சந்தோஷம் நம்ம வந்து வெளியில் திரையிடலாம், நம்ம இங்கே திரையிட அனுமதி கிடைக்கலன்னா நம்ம டெஃபினட்டாக சந்தோஷம் வெளியில் திரையிடலாம். அதை நம்ம எதிர்கொள்ள அளவுக்கு சக்தி நமக்கு இருக்குது. நமக்கு பிரச்சனை நம்மனா அவ்வளோ க்ரைம் எல்லாம் பண்ணலாம், அது சிவில் இது க்ரைம் பனிஷ்மெண்ட் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு பிரச்சனையெல்லாம் அதை எதிர்கொள்ளலாம். பரவாயில்ல, கொஞ்ச நாள் ஜெயிலில் போய் உட்காரலாம் வாங்க. முடியல, எவ்வளோதான் வேலை செய்யுது, ஒரு 10 நாள் ஜெயிலில் உட்காந்தா கொஞ்சம் புக்குக்கு படிக்கலாம், கொஞ்சம் வேற ஒரு என்வரன்மெண்ட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து கைதாவதற்கு தயாராக இருக்கிறோம். ஸோ சந்தோஷையும் நசீரையும் ஒரு நல்ல நாள் சொன்னீங்கன்னா நம்ம வந்து திரையிட்டு அந்த சம்பவத்துக்கும் தயாராகும். அண்ட் வந்து ஸோ இது ஒரு என்ன சொல்கிறது, இங்கே இருக்கிற மக்களுக்கான ஒரு சினிமா. அந்த மக்களுக்கான சினிமாவை எடுப்பதற்கு எங்களுக்கு எல்லா வித தார்மீக உரிமையும் உண்டு. அதை தடுக்கிறதுக்கு யாரால, சட்டத்தாலையும் சரி யாராலையும் வந்து அதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். உண்மையிலே இது வந்து பிகே ரோசி ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவர்கள் சார்பாக நாங்கள் ஒரு தீர்க்கமான முடிவோடையே இதை சொல்கிறோம். ஸோ வில் ஃபேஸ் இட். தேங்க்யூ.